ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி வந்து உங்களுக்கு சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். செம்மையாக இருக்கும் இந்த காரக்குழம்பு. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும், நம்ம கூட்டு செய்வோம் இல்லையா, கீரை கூட்டு, சுரக்காய் கூட்டு, சௌச்சௌ கூட்டு, புடலங்காய் கூட்டு, அந்த மாதிரி கூட்டு செய்யும்போது இந்த காரக்குழம்பு நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். ரெண்டு காம்பினேஷன் செம்மையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்கிறது எப்படின்னு நான் இன்றைக்கி காட்டிடுறேன். சட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இதுக்கு தேவையான அளவு வெண்டைக்காய், ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளி ஊற வச்சுக்கோங்க. கடாய் சூடு பண்ணி எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இந்த காரக்குழம்புக்கு. இதில் கடுகு, ஜீரகம் போட்டுக்கோங்க. வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. முக்கியமாக இதில் வந்து நம்ம வெண்டைக்காய் எலசாக இருக்கிறது பார்த்து எடுத்துக்கணும். அப்போ தான் காரக்குழம்பு சூப்பராக இருக்கும். நான் வெண்டைக்காவும் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெண்டைக்காய் இதில் போட்டுட்டேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். நான் 4 பேருக்கு போதுமான அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். இப்போ இதில் தக்காளியும் வெங்காயமும் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம், அதுவும் செம்மையாக இருக்கும். நான் நார்மல் வெங்காயமே நீட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது இது ஒரு வாட்டி உப்பு, மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது மேலே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா இந்த வெண்டைக்காய் சூப்பராக வெந்துடும். இந்த வெண்டைக்காய் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னா கத்திரிக்காயில் செய்யலாம். கத்திரிக்காய் காரக்குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வெண்டைக்காயில் நம்ம இந்த இது இருக்கும் இல்லையா, கொலன்னு ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது எண்ணெயில் நல்லா வதங்குறோம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம காரக்குழம்பு செய்கிறோனால இதில் அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்காது, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் விட்டுட்டு இது பண்ணிட்டோம், ஃப்ரை பண்ணிட்டோம் இல்லையா, இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டோன்னா வெண்டைக்காய் சூப்பராக வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கணும். இப்போ நம்ம இது உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு மூடி போட்டு வச்சிடலாம். வெண்டைக்காய் காரக்குழம்பு பண்ணும்போது இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த தாளிப்பில் நீங்கள் வந்து சுண்டைக்காவும் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். சுண்டைக்காய் கொஞ்சம் வதக்கிட்டு ஃபஸ்ட்டு கடுகு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சுண்டைக்காவும் போட்டு வதக்கிட்டு அப்புறமா நீங்கள் வெண்டைக்காய் போட்டிங்கன்னா அதுவும் செம்மையாக இருக்கும். அந்த காம்பினேஷனும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். அதுக்குள்ளே வெண்டைக்காய் நல்லா வதங்கிடும். இதுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம பார்க்கலாம், வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. மூடியை திறந்து பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு, சாஃப்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஊற வச்ச புளி வந்து கரைச்சி வச்சுட்டேன். நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி இதில் ஊற்றிடலாம். அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். டைரெக்டாக குழம்பு தூள் இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறமா இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். காரம் ரொம்ப இல்லை, ஆனால் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணதுனால கலர் நல்லா வந்திருக்கு. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியும் இதில் ஊற்றிட்டேன். புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் இந்த குழம்பு. அப்போ தான் குழம்பு சூப்பராக இருக்கும். நல்லா நம்ம போட்டால் நல்லெண்ணெய் வந்து மேலே அப்படி மிதந்து வரும். அது வரைக்கும் நம்ம இது பாயில் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலவே நம்ம போட்ட புளி தண்ணியும் குழம்பு மிளகாத்தூள் ஒரு வாட்டி வறுத்துட்டோம். இப்போ நம்ம இதுக்கு நம்ம குழம்புக்கு ஏற்ற மாதிரி ருசிக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம வெண்டைக்காய்க்கும் தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் போதுமான உப்பு போட்டோம் ஃபஸ்ட்டில். இப்போ வந்து குழம்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்தா கூட சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இது வந்து நல்லா கொதிக்கணும். நான் சொன்ன மாதிரி ஒரு 10 நிமிஷம் கொதிச்சாதான் இந்த குழம்பு நல்லா திக்காகும். அதே மாதிரி அந்த பச்சை வாடையெல்லாம் போயிட்டு நம்ம குழம்பு மிளகாத்தூள் அப்புறம் புளி போட்டோம் இல்லையா, அந்த பச்சை வாடையெல்லாம் போயிட்டு நல்லா குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு 2 நாள் கூட கெடாமல் சூப்பராக இருக்கும். இது மெயினாக பொங்கல் செய்வோம் இல்லையா, வெண்பொங்கல், அதுக்கு காம்பினேஷனாக ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் விஜி.